எல்லாம் வல்ல லட்சுமி நரசிம்மசாமி திருக்கோயிலிலே பரிவார தேவதையான ஸ்ரீ சர்ப விநாயகர் எங்கேயும் இல்லாமல் இங்கே மட்டும் இருக்கின்றது. அது காளகஸ்திக்கு அப்புறம் இந்த கோயிலில் சர்ப விநாயகர் கன்னிமூல கணபதியாக சர்ப விநாயகர் அமைந்துள்ளார். இங்கே ஞாயிற்றுக்கிழமை தோறும் கல்யாணம், புத்திரபாக்கியம், தொழில், குடும்ப பிரச்சனை, கடன் பிரச்சனை, உடம்பு சம்பந்தப்பட்டது, ரோக நிவர்த்தி எல்லாம் நடைபெறுகின்றது. இதில் கண்கொள்ளா காட்சியாகும். இது தொன்று தொட்டு 700 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கப்படுகின்றது. இந்த கோயில் ஆலயமானது எங்கேயுமே பெருமாள் கோயில்ல பெருமாள் சன்னதியில விநாயகர் பெருமான் தும்பிக்கை ஆழ்வார் என்றுதான் சொல்லுவார்கள். ஆனா இங்க விநாயகர் சர்ப விநாயகர் என்று சொல்லப்படுகிறது. இங்கு இது சமயம் இங்க வேண்டுவருக்கு வேண்டியதெல்லாம் கிடைப்பதால் பக்தர்கள் அருள்பாலிந்து விநாயகர் பெருமானுக்கு உடன்படுகிறார்கள். எல்லாம் வல்ல லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோயில் மங்கரசவளைபாளையம் தாளக்கரை. இன்று லட்சுமி நரசிம்ம சுவாமி விசேஷ பூஜையாகப்பட்டது சனிக்கிழமை தோறும் நடைபெறும். அது சமயம் பக்த கோடி மேன்பவர்களும் அனைவரும் கலந்து கொள்வார்கள். இது சமயம் இந்த யாதகிரி குட்டாவுக்கு அடுத்தது லட்சுமி நரசிம்மர் நின்ற கோலத்திலே லட்சுமி தனியாகவும் நரசிம்மர் தனியாகவும் உள்ளார். பெருமாளுடைய திருவடியிலே சீசக்கரம் அமைந்துள்ளது. நாக்கு தொங்க போட்டுள்ளார். கோரைப்பல்லு, தலையில சிரசிலே 5 தலை நாகத்தோடு இருக்கின்றார். லட்சுமி என்றுமே சிரிச்ச முகமாக உள்ளார். இங்கு லட்சுமி நரசிம்ம சுவாமி அப்படின்னு என்று அழைக்கப்படுகிறது. இங்க வேண்டுவதற்கெல்லாம் புத்திரபாக்கியம், கல்யாணம், ரோக நிவர்த்தி, கடன் பிரச்சனை எல்லாம் நிவர்த்தி ஆகின்றது. இது இந்தியாவிலே 2வது இடத்தில் உள்ளது. யாதகிரி கோட்டா, ஆந்திராவில் யாதகிரி கோட்டாங்கிற இடத்துல லட்சுமி நரசிம்மர் மலை மேல் இப்படி நின்ற கோலமாக அமைந்துள்ளார். இன்று இங்கே இந்த இடத்திலே தாளக்கரையிலே லட்சுமி தனியாகவும் நரசிம்மர் தனியாகவும் உள்ளார். வேண்டுதல் எல்லாம் வேண்டுகின்ற பக்தர்கள் அனைவரும் வேண்டுவதற்குரிய வேண்டுதல் நிறைவேறுகின்றது. அது சமயம் புரட்டாசி மாதம் 5 சனிக்கிழமை விசேஷமாக உள்ளது. 5 ஊர்க்காரர்கள் முன்னே விசேஷ பூஜை நடைபெற உள்ளது. அது சமயம் பக்த கோடி மெய்யன்பர்கள் அனைவரும் கலந்து கொள்கிறார்கள். எல்லாம் வல்ல திருக்கோயிலே ஆஞ்சநேய பெருமான் விசேஷமாக உள்ளது. இவர் கைகூப்பியுள்ளார். இங்க வேண்டுதெல்லாம் வெண்ணெய், வெற்றில மாலை சாற்றினால் எல்லா தோஷ நிவர்த்திகள் ஆகின்றது. அதனால இந்த கோயில் இப்பொழுது வடக்கு முகனாக இருந்து இப்ப மேற்கு முகனாக மாற்றி வைக்கப்பட்டுள்ளது. வடக்கு முகனாக இருந்து மேற்கு முகமாக ஜலமுலையில அமர்த்தப்பட்டுள்ளார். என்ன வேண்டிக்கிறோமோ அத்தனையும் நடைபெறுகின்றது. வணக்கம்ங்க. இந்த கோயில் தாளக்கரையில் அமைஞ்சிருக்குதுங்க. லட்சுமி நரசிம்ம பெருமாள் கோயிலுங்க. இதனுடைய சிறப்பம்சம் என்ன வேணுங்கன்னா, இது 200 ஆண்டுகளுக்கும் பழமையான கோயிலுங்க. இங்கே சர்ப்ப விநாயகம் இருக்குதுங்க. 5 தலை நாகம் கொண்ட சர்ப்ப விநாயகர் கோயில் வேற எங்கேயும் கிடையாதுங்க, இங்கே தான் இருக்குதுங்க. இது மிக பழமையான கோயிலுங்க. இங்கே இந்த கோயிலுக்கு வந்தால் எல்லா காரியமே வெற்றியாகுங்க. இது சேவூர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்லேருந்து வடக்கு இருக்குதுங்க. இங்கே சிறப்பம்சம் என்னங்கன்னா, இங்கே இந்த கோயிலில் 5 தலை நாகம் கொண்ட சர்ப்ப விநாயகர் இருக்குதுங்க. இங்கே இந்த சர்ப்ப விநாயகர் வேறு எங்கேயுமே கிடையாதுங்க தமிழ்நாட்டில் பொறுத்தளவுக்கு.
அது இல்லாமல் இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட 600-700 ஆண்டுகள் பழமையான கோயிலுங்க. இந்த கோயில் வந்து அதனோட லட்சுமி நரசிம்மர் வந்து இங்கே அவதரிச்சிருக்கிறாருங்க. இதில் வந்து லட்சுமி நரசிம்மர் எப்படின்னா நின்ற கோலத்தில் இருக்கிறாருங்க. இது தமிழ்நாட்டிலேயே எங்கேயுமே வந்து நின்ற கோலத்தில் இந்த 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 சாமி எங்கேயுமே நின்ற கோலத்தில் இங்கே கிடையாதுங்க. இங்கேயும் மட்டும்தான் அவதரிச்சிருக்கிறாரு. இந்த கோயிலுக்கு வந்துன்னா எல்லா தடைகளும் விலகுமுங்க. திருமண தடைகள் நீங்குமுங்க. தொழில் சம்பந்தமாக எந்த தொய்வு இருந்தாலும் அதனுடைய நிவர்த்தி ஆகுங்க. கல்யாணமாகவங்களுக்கு கல்யாணம் ஆகுங்க. இது கிட்டத்தட்ட இப்போ ஒரு 700-800 ஆண்டுகளுக்கு பழமையான கோயிலுங்க. இங்கே வந்து தலவரிசம் வந்து வில்வ மரம் இருக்குதுங்க. ஆஞ்சநேயர் கோயில் வந்து மிக சிறப்பான ஒரு சக்தி வாய்ந்த கோயிலாக இங்கே இருக்குதுங்க. இது ரொம்ப பழமையான கோயில். திருப்பூர் மாவட்டம் அவினாசி வட்டம் மங்கரசுபாளையம் கிராமம் தாளக்கரை அமைந்துள்ள லட்சுமி நரசிம்மர் திருக்கோயிலில் கடந்த 50 ஆண்டு காலமாக பொதுமக்களுக்கு நினைத்த காரியம் நடைபெற்று வருகிறது. திருமணம், பல்வேறு திருமண நிகழ்ச்சிகள், பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேற்றி வருகிறது. நோய் உள்ளவர்கள் மற்றும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் லட்சுமி நரசரை வந்து அணுகினால் கஷ்டங்கள் தீரும். நல்லது நினைத்தால் நல்லதே நடக்கும். இது மிக பழமையான லட்சுமி நரசிம்மர் கோயில். இங்கு ஆண்டாண்டு காலமாக மங்கரசுபாளையம், தண்ணீர் பந்தல் பாளையம், போத்தம்பாளையம், தண்டுக்காரம்பாளையம் 4 ஊர்களில் வந்து புரட்டாசி மாதம் சிறப்பான நிகழ்ச்சி நடைபெறுகிறது. பக்த கோடிகள் தமிழகத்திலிருந்து லட்சுமி நரசிம்மரை வந்து வழிபட்டால் நினைத்தது நடக்கும், நல்லதே நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். இங்கு குக்கிராமங்கள் இருந்து வந்து அனைவரும் லட்சுமி நரசிம்மரை வேண்டிய வரங்கள் கிடைக்கிறது. இங்கே பூஜை செய்பவர்களும் சேவூர் மற்றும் இங்கே தண்ணீர் பந்தம்பாளையம், போத்தம்பாளையம் இவர்கள் தான் இங்கு பூஜை செய்கிறார்கள். சிறப்பாக பூஜை நடைபெறுகிறது. அன்னதானம் நடைபெறுகிறது மற்றும் அனைத்து விசேஷங்களும் இங்கே நடைபெற்று இங்கு இந்த சங்கு ஊதரவர்கள் வந்து தாசமார்கள் இங்கு கோயிலுக்கு முன்பு இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் நினைத்ததை வேண்டி கும்பிட்டால் நினைத்த காரியம் நடக்கும். இது தொன்று தொட்டு பழமையான கோயிலாகும். இங்கு பொதுமக்களுடைய குறைகள் உடனுக்குடன் நிவர்த்தியாகின்றது. அனைத்து பக்த கோடிகளும் வந்து இங்கு லட்சுமி நரசிம்மரை வணங்கி ஆண்டவனுடைய அருள் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த கோயிலுக்கு கிட்டத்தட்ட நான் ஒரு 6 வருஷமா வந்துட்டு இருக்கேன். ரொம்ப பழமையான கோயில். லட்சுமி நரசிம்மர் மிக சக்தி வாய்ந்தவர். எவ்வளோ கஷ்டம் என்ன பிரச்சனையா இருந்தாலும் இவர்கிட்ட சொல்லிட்டு போனா வித்தின் 1 or 2 daysல அதுக்கு ரிசல்ட் நம்மளை தேடி வரும். எல்லாருக்குமே நோய்வாய்ப்பட்டவங்களும் சரி, தொழில் ப்ராப்ளம் எதுவா இருந்தாலுமே இந்த கோயில் வந்து வேண்டிக்கிட்டாங்கன்னா உடனே அது வந்து நிவர்த்தி ஆகும். ரொம்ப பழமையான கோயில், ரொம்ப சக்தி வாய்ந்தது. எல்லா நாளுமே இங்க வந்து ஒரு சக்தி இருக்குன்னு பரிபூர்ணமா உணர்ற. திருப்பூர்ல இருந்து வரேங்க. வாரம் சனிக்கிழமை வந்துட்டே இருக்கோம். ரொம்ப வருஷமா வரேங்க. கோயில் கும்பாபிஷேகம் ஆனதுலேருந்து அடிக்கடி வருவோம். இப்போ 2 வருஷமா சனிக்கிழமை வந்துட்டு இருக்கேங்க. வந்துட்டு போனாலே வந்து மன நிறைவா இருக்குதுங்க. தொழிலெல்லாம் பரவாயில்லைங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. மெயினாக வந்து கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ஜாதகம் வச்சு சாமி பாத்தில் வச்சு கும்பிட்டு போனால் சீக்கிரமாக திருமண தடை நீங்குதுன்னு ஒரு ஐதீகம் இருக்குதுங்க. மனசுக்கு நிறைவாக இருக்குதுங்க. வணக்கங்க, என் பேர் சக்திங்க. நான் இங்கே ரொம்ப காலமாக கடை வச்சுருக்கோம். இங்கே கோயில் பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான கோயிலுங்க. இங்கே சர்ப விநாயகர் இருக்காருங்க, தமிழகத்திலேயே வேறு எங்கேயும் இல்லாத கோயில். அப்புறம் லட்சுமி நரசிம்மர் பார்த்திங்கன்னா நின்ற கோலத்தில் இருக்காருங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பானது. சனிக்கிழமெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து போவாங்க. அப்புறம் எல்லா நாளுமே பூஜை இருக்குது. காலையில் 6 to 1 மணி வரைக்கும் இருக்கும். திரும்ப 4 மணிக்கு திறந்ததுன்னா 7:30 வரைக்கும் இருக்கும். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை இந்த கல்யாணம், திருமண தடை, குழந்தை இல்லாதவங்களுக்கு இதெல்லாம் வந்து பரிகார பூஜை நடக்குதுங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அது. அப்புறம் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயிலுங்க. நன்றிங்க.